8 மந்த் பேபிக்கு இன்றைக்கி நான் செர்லாக் செய்ய போகிறேன். ஆமாங்க, என் பேரனுக்கு செர்லாக் செய்ய போகிறேன். இதுக்கு 1 கப் ஓட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி அதே கப்புனாலேயே அவல் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். சிகப்பு அவலாக இருந்தாலும் சரி, வெள்ளை அவலாக இருந்தாலும் சரி. அடுத்தது அதே கப்புனாலே பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கணம், அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு எல்லாத்தையும் வறுத்து கொட்டினா அதே பிளேட்டில் இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 5 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, இது ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் அளவோட சேர்க்கணும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து இது எல்லாமே ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாடியில் சேர்த்து எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக்கி கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் கூட நல்ல பவுடர் அரைச்சாலும் அதில் ஏதாவது கப்பி இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு தொண்டையில் கரகரப்பு கொடுக்கும். அதனால நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ சளிச்ச செர்லாக்கை அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரெடி பண்ண செர்லாக்கை 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதில் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா, அதாவது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டுங்க. கொஞ்சம் கெட்டியாயிரும். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும்.